ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹூக் வந்து எப்படி மிஷினில் நம்ம போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஊசியை வச்சு கையில் தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹூக்கை இந்த மிஷினில் நம்ம வந்து எப்படி ட்ரை பண்ணணும், எப்படி போடலான்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன மெத்தடு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹூக் பார்ட் தைக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு 2 பீஸ் தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி இன்னொரு பீஸும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இன்ச் அளவுக்கு இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2ஆக மடித்து வச்சுருங்க தனியாக. ஓகேங்களா? இப்போ நம்ம ஊக்கு தைக்கிறதுக்கு இந்த 2 பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிங்கிள் பீஸை வந்து இப்போது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு பார்ட்டு. இப்போ அந்த சைடு நம்ம வச்சு தைக்க போகிறோம். நீங்கள் எந்த சைடு ஹூக் வைப்பீங்களோ அந்த சைடு வந்து இப்போ இந்த சிங்கிள் பீஸை வந்து இப்போ 1/2 இன்ச்சு ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஈவனாக தைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட எப்படி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுல்லாக தைச்சி எடுத்துடலாம். ஸோ பிசுறு இருந்தால் நல்லா இருக்காது. ப்ளவுஸும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. எந்தெந்த இடத்துலலாம் பீஸ் துணி இருக்கோ அதை வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மடித்து மேலே வந்து படிமான தையல் போடணும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாகவே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹூக் வந்து மிஷின்லேயே வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வைக்க வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வந்துடும். உங்களுக்கு கையெல்லாம் தைக்கணுன்றது அவசியம் வராது. இப்போ வந்து ஒரு படிமான தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பீஸ் மேலே வச்சு தைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எத்தனை ஹூக் வைக்கிறீங்களோ அந்த டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு, சென்டர்லேருந்து இந்த மாதிரி மடித்து அதுக்கு நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஊக்கும் ஈவனாக வரும். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே டேரெக்டாகவே மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக ஹோல்ட் பண்ணி மடிச்சுக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடியில் சிங்கிள் பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த பீஸ் தெரிகிற மாதிரி மேலே இருக்கிற பீஸ் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி விட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. மேலே போடுற தையல் வந்து பெரிய தையலாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஹூக் மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 5 ஹூக் போட்டிருக்கோம் இல்லையா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்தமாரி மேலே படிமான தையல் போட்டதுக்கப்புறம் ஹூக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பழகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட வேணாம். டைரெக்டாகவே ஹூக்குக்கு அந்த 2 ஸ்டிச்சஸ் 5 சைடும் போடுற மாதிரி டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் அப்படி தான் போடுவேன். ஸோ உங்களுக்காக மேலே ஒரு படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த மடிப்பை மேலே எடுத்து விட்டுட்டு அடியில் இருக்கிற பீஸு, அதாவது மேலே இருக்கிற பீஸுக்கு சைடில் தெரியாத அளவுக்கு அடியில் இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடியில் இருக்கிற பீஸ் வந்து சைடில் தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மார்க்கிங் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங் இருக்கிற இடத்துலலாம் 2 தையல் 6.5 இன்ச் அளவுக்கு 2 தையல் நடுவில் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ஸ்டிச்சஸ் போடுவோன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து மேலே வந்து 2 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நான் இதை சொல்கிறது வந்து பிகினர்ஸ்க்காக இந்த மார்க்கிங்லாம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தைக்க வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். டைரெக்டாகவே நீங்கள் தைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 2 மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் நம்ம தையல் போட போகிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு ஹைட் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட போகிறோம். ஸோ அந்த 2 தையலுக்கு நடுவில்
இந்த ஹூக் போகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு கேப் இருக்கணும். ஓகேங்களா? அதோ பாருங்கள், இந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே நடுவில் அதாவது அந்த 2 தையலுக்கு நடுவில் கேப் இருக்கணும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ஹூக் வந்து நம்ம போடும்போது மேலே தூக்கிக்கிட்டு வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஹூக்கு இந்த சைஸ் இருக்கும், அந்த சைஸ்க்கு மட்டும்தான், இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கேப் இருக்கணும். ஓகேங்களா? மட்டும்தான் உங்களுக்கு நடுவில் நீங்கள் ஸ்டிச் போட நடுவில் கேப் இருக்கணும். அதுக்கு ஏன்னா உங்களுக்கு லூஸாக வரும். சிலவங்க கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொக்கி வந்து லூஸாக இருக்குது, டைட்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 2 தையலுக்கு நடுவில் நம்ம சின்னதாக ஒரு கேப், கொக்கி போகிற அளவுக்கு நம்ம கேப் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பண்ணதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தைச்சி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா திரும்ப பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 2 தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அந்த கொக்கி போகிற அளவுக்கு எனக்கு டைரெக்டாக எனக்கு வந்து தள்ளி வைக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மிஷினை இப்படி தள்ளி வச்சிங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக மூவ் ஆகும். அந்த கேப்பே போதும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸை திருப்பி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிங்களையா அதே மாதிரி அதே அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு ஊசி எடுக்காமல், உங்களுக்கு ஆல்ரெடி தைக்க வந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி தைக்க வரலன்னா ஃபஸ்ட்டு ஊசி எடுக்காமல் அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு ஒரு ரோல் பண்ணிங்கன்னா அதுவாகவே லைட்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தையல் போட்டனோ அதே ஹைட்டுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ நான் எப்படி போடுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்தமாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் நானாகவே லைட்டாக வச்சு திருப்பிடுவேன். இதோ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிடுவேன். திருப்பினதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுடுவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி திருப்ப தெரியல, பெருசாக வருது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்குவேன். ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் அந்த ஊசியை எடுக்காமல் அப்படியே ப்ளவுஸை திருப்பி வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோல் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோல் ஆகும். அப்படி நீங்கள் திருப்பி வச்சு ஃபஸ்ட்டு போட்ட தையல் அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கொக்கி போகிற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த கேப்பே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். தெரியுதுங்க உங்களுக்கு? தையல் தெரியுதுங்களா? ஸோ ஒரு 1/2 இன்ச்சு 6 இன்ச் அளவு தான் உங்களுக்கு ஹைட் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஹூக் எப்படி போடுறதுன்னா, நான் இப்போ வீடியோவில் சொல்கிற மாதிரி ஹூக் மாட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 ஹூக்கு, நான் 5 மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 ஹூக் எடுத்து வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே மாட்டாதீங்க. லைட்டாக இதை வந்து விரித்து விட்டு தான் மாட்டணும். ஏன்னா நீங்கள் அப்படியே மாட்டிங்கன்னா போகாது. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த ஒரு திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹூக் வந்து இந்த மாதிரி கேப் விட்டு விரித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இதை விட எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹூக் விரிச்சாச்சு. இப்போ எப்படி மாட்ட போகிறோன்னா, ப்ளவுஸ் இந்தமாரி திருப்பி விட்டுட்டு அடியிலேருந்து ஒரு பீஸ், சிங்கிள் பீஸ் மட்டும் இந்தமாரி எடுத்து விட்டிங்கன்னா நம்ம தையல் போட்டது உங்களுக்கு அப்படியே தெரியும். 2 தையல் தெரியும். ஓகேங்களா? அந்த 2 தையலுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நடுவில் தான் இந்த ஹூக்கு வந்து நம்ம மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வெளியில் தெரியும். அதை அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், அதுவாகவே லைட்டாக வந்துடும். கொஞ்சம் அழுத்தி எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதுமாரி ஹூக் திருப்பிக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, உங்களுக்கு நார்மலாக இருக்கும். நீங்கள் கையால் தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ஹூக் நுழையிற அளவுக்கு நான் வந்து தையல் போட்டதுனால எனக்கு இந்த ஹூக் வந்து லூஸாகவும் இருக்காது, மேலேயும் தூக்காது. ஓகேங்களா? அப்படியே இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து ஹூக் லூஸ் ஆகுது, மேலே தூக்கிட்டு இருக்குன்னு. அது ஏன்னா இந்த 2 தையலுக்கு நடுவில் நீங்கள் அந்த அளவுக்கு கேப் விட்டு இருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு லூஸாக இருக்குது. ஸோ இந்த ஹூக் போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் கேப் விட்டிங்கனாலே போதும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹூக் வந்து நல்லா ஃபிட்டாக டைட்டாகவே இருக்கும். ஸோ இதேமாரி நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு ஒரு பீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 தையல் தெரியும். 2 தையலுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நடுவில் தான் நீங்கள் இந்த ஹூக் வந்து விடணும்.
ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் வந்து டக்குன்னு தச்சு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து கையால் தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஹூக் தைக்கிற டைம் தான் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸே ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 5 ஹூக்கும் நான் போட்டுட்டேன். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்களா? கமெண்டில் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பீஸை நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதேமாரி ப்ளவுஸை திருப்பி விட்டுட்டு மேலே இருக்கிற பீஸை இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து அதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு இதை வந்து தெளிவாக எனக்கு புரியுது, ஈஸியாக இருந்ததுன்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது வந்து புரியல, இந்த மெத்தட் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்டில் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மெத்தடை எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? அதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கஸ்டமரே கேட்பாங்க இது எப்படி நீங்கள் தைச்சிங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுடாதீங்க. ஏன்னா நம்ம ஹூக் விரிச்சோம் இல்லையா, அதை நீங்கள் ஹைக் கட்டும் போது மாட்டும் போது உங்களுக்கு வந்து அது கழண்டுட்டு வரும். ஸோ அதனால் தச்ச கையோட இந்த 5 சைடு 5 ஹூக்கையும் லைட்டாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அழுத்திடுங்க. ஏன்னா அப்போ தான் ஹூக் மாட்டும் போது உங்களுக்கு வெளியில் வராது. சில கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு ஹூக் வந்து கழண்டுட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் காரணம். ஹூக் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டு கொடுங்க. ஏன்னா அப்போ தான் மாட்டும் போது டைட்டாகவே ஃபிட்டாகவே இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக அழகாக இருக்குது பாருங்கள். இதை நான் ஏன் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து கடையில் ஒரு மெட்டீரியல் ப்ளவுஸ் வாங்கி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஹூக் எப்படி தைச்சிருப்பாங்கன்னுட்டு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் தைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நான் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹூக் வந்து எந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஹூக் வந்து மேலே தூக்கவே இல்லை. ஓகேங்களா? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹூக் வந்து மேலே தூக்குதுன்னு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பெருசாக கேப்பு விட்டு தைக்கிறதுனால தான். ஸோ இப்போ நாம் தைச்ச மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹூக் வந்து மேலே தூக்காது. ஓகேங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.